لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما قال النبي صلى الله عليه وسلم أول ذهاب الدين ترك السنة أو كما قال صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா தனது அருள் வேதத்தில் நல்லோர்களின் அடையாளங்களை அல்லாஹ் வரிசைப்படுத்துகின்றான். இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய நல்லடியார்கள் பூமியில் பணிவுடன் நடப்பார்கள். அறிவிலிகள் தர்க்கத்திற்கு முற்பட்டால் சலாத்தை கூறி அவர்களை விட்டும் கடந்து விடுவார்கள். சுஜூதுகளிலும் ருக்கூகளிலும் இரவுகளை கழிப்பார்கள், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள் என்று கூறிய ரப்பு, அல்லதீன இதா அன்ஃபகு, அவர்கள் செலவு செய்தால், லம் யுஸ்ரிஃபு, அவர்கள் வரம்பு மீற மாட்டார்கள், வலம் யகுதுரு, அதே சமயம் கஞ்சத்தனமும் பண்ண மாட்டார்கள், ஒகான பைன தாலிக கவாமா, இரண்டுக்கும் மத்தியில் நடுநிலைமையோடு இருப்பார்கள் என்று நல்லோர்களின் அடையாளங்களில் தலையாயதாக மனிதன் வீணாக செலவழிப்பதையும் ஆடம்பரமாகவும் உல்லாசமாகவும் அனுபவிப்பதையும் அல்லாஹ் நல்லோர்களின் அடையாளங்கள் அல்ல என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான். சூரத்துல் பனி இஸ்ராயீலிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படி வரம்பு மீறி செலவு செய்யக்கூடியவர்கள் யார் என்று கூறும் பொழுது, இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷைத்தான் லிரப்பிஹி கஃபூரா, வரம்பு மீறி எல்லை இல்லாமல் செலவு செய்யக்கூடியவர்களும் ஆடம்பரமாக செலவு செய்பவர்களும் உல்லாசமாக அனுபவிக்கவர்களும் ஷைத்தானின் சகோதரர்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனுடைய வழியிலேயே நாம் உங்களுக்கு வசனங்களை ஓதி செலவு செய்யக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் எவ்வாறு கூறுகின்றான் என்று நாம் உங்களுக்கு உதாரணப்படுத்துகின்றோம். நரகவாசிகளில் பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் செய்த பாவங்களை குறித்து அல்லாஹ் கூறவில்லை. சூரத்துல் வாக்கியாவிலே இன்னஹும் கானு கப்ல தாலிக முத்ரஃபீன், அவர்கள் இந்த உலகத்தில் சுகபோகமாகவும் ஆடம்பரமாகவும் அவர்கள் அனுபவித்து வாழ்ந்தார்கள் என்று நரகவாசிகளின் பாவங்களை குறித்து சொல்லவில்லை. அவர்கள் இஸ்ராஃபாக செலவழித்து ஆடம்பரமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் நரகவாசிகளை அடையாளப்படுத்துகின்றான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எத்தனையோ கௌமுகளை அல்லாஹ் அழித்திருக்கின்றான். அப்படி அழித்தவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் கூறவில்லை. வஹலக்கனல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்தவர்களை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்படி குர்ஆன் வழிநெடுகிலும் இஸ்ராஃபாக, ஆடம்பரமாக, தேவையற்றதாக,
செலவு செய்யக்கூடியவர்களை குர்ஆன் வன்மையாக கண்டிருக்கின்றது. இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானின் அடியார்கள் என்று அல்லாஹ் உரிமையோடு சொல்லக்கூடிய அந்த அடியார்கள் வீணாக செலவழிக்க மாட்டார்கள் என்று கூறி ரப்பு வப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா, உங்களுக்கு அல்லாஹ் அருளியதை வைத்து ஆகிரத்தை தேடுங்கள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, துன்யாவுடைய நசீபை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். துன்யாவுடைய நசீபு என்ன? சில மீட்டர் கஃன் துணிதான். அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகின்றான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையாக வாழவை, எளிமையாக மரணம் அடையச் செய், எளிமையாக வாழ்பவர்களுடன் என்னை எழுப்பிவிடு என்று சொன்னார்கள். மிஸ்கீன் என்றால் பரம ஏழை தரித்திரம் பிடித்தவர்கள் அல்ல. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணித்த அந்த கப்பலை பற்றி சொல்லும் பொழுது அம்ம சஃபீனத்து வ கானத்தில் மசாக்கீன், அந்த கப்பல் ஒரு மிஸ்கீன்களுக்கு சொந்தமானது என்றால் கப்பல் வைத்திருப்பவர்கள் மிஸ்கீனா? தேவையோடு தேவைக்கேற்ப அவசியத்திற்கேற்ப செலவழித்தால் நீங்கள் எது வைத்திருந்தாலும் மிஸ்கின் தான். அதை அப்படிப்பட்ட அந்த கப்பலை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் நபிமார்களையும் வலிமார்களையும் அனுப்புகிறான் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனன் வ அமித்னி மிஸ்கீனன் வ பஅஸ்னி மிஸ்கீனன் என்று. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் பரிசுத்த மனைவிமார்கள் எல்லாம் ஆடம்பரமாக வாழ்வதற்கான தொகையை கேட்டபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன சஞ்சலப்பட்டவர்களாக ஒரு மாதம் எல்லா மனைவிமார்களுடன் பேச மாட்டேன் என்று ஈலா செய்து அவர்கள் தனித்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகின்றார்கள். நாம் அறிந்த விஷயம்தான். பெருமானாருடைய வீட்டை பார்க்கின்றார்கள். ஒரு தண்ணீர் துருத்தி, தொழுகையினுடைய ஒரு விரிப்பு, இதை தவிர வேறு எந்த சாமான்களும் இல்லை. பெருமானாருடைய மேனியில் பாயினுடைய தழும்புகள் படிந்திருக்கின்றன. அதை பார்த்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்ணீர் கசிந்தவர்களாக, கைசர் மன்னரும் கிஸ்ரா மன்னரும் எவ்வளவு உல்லாசமாகவும் வாழ்கின்றார்கள், நீங்கள் இருலோக வேந்தர் அல்லவா, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகின்றீர்கள் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்வது போன்று இந்த உம்மத்தார்கள் அனைவருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட ஹதீஸை அங்கு பதிவு செய்கின்றார்கள். உலாயிக கௌமுன் உஜ்ஜிலத் லஹுமுத் தய்யிபாத், அவர்களுக்கெல்லாம் அவசரப்பட்டு இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கொடுக்கப்பட்டு விட்டன. நாளை மஹ்ஷரிலே அவர்களுக்கு ஒன்றும் இருக்காது. எந்த உறவுகளும் பதவிகளும் பொருளாதாரங்களும் பயனளிக்காத அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் யார் சிக்கனமாகவும் எளிமையாகவும் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அங்கு எப்பொழுது நமக்கு நீண்ட நிலையான அந்த வாழ்விற்கு தேவையான எல்லா சுகங்களையும் மறு உலகத்தில் நமக்கு தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு போதித்ததை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடைபிடித்தார்கள். பரிசுத்த மனைவிமார்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆயத்தின் மூலமாக ஆடம்பரங்களை அவர்கள் விரும்புவார்களே, ஆனால் அவர்களை நீங்கள் உமத்தியுக்குன்ன உஸர்ரிஹுக்குன்ன ஸராஹன் ஜமீலா, விவாகரத்து செய்து விடுங்கள், அப்படிப்பட்ட பெண்கள் தேவையில்லை, அல்லாஹ்வையும் ரசூலையும் மாத்திரம் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் இருக்கட்டும் என்றார்கள். எல்லா மனைவிமார்களும் இந்த வசனத்தை ஏற்று எங்களுக்கு அல்லாஹும் ரசூலும் போதும் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டு வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அன்று செய்த அந்த உபதேசம் எந்த அளவிற்கு அவர்களுக்கு மனதில் பதிந்தது என்றால், பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டு அங்குள்ள பாதிரிமார்கள் ஹலீஃபாவிடம் நாங்கள் திறவுகோலை ஒப்படைப்போம் என்று சொன்ன பொழுது அபூ உபைதா அவர்கள் கடிதம் அனுப்புகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவிலிருந்து மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி பயணப்பட்டு வரும் பொழுது ஒரு ஒட்டகத்தில் ஒரு பணியாளர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நீதம் அங்கும் நீதம், சிறிது நேரம் உமர் ரலியல்லாஹு பயணிப்பார்கள், சிறிது நேரம் அவர்கள் இறங்கிவிட்டு அடிமையான அந்த பணியாளரை ஒட்டகத்தில் ஏற்றுவார்கள், சிறிது நேரம் இருவரும் நடந்து வருவார்கள், ஒட்டகம் சிறிது நேரம் தகையாகி வரும். அந்த அடிமை அறிவிக்கின்றார்,
22 லட்சம் சதுர கிலோமீட்டரின் ஜனாதிபதியான அவருடைய சட்டை 4 திருகத்திற்கு கூட பெறாது என்று அந்த ஒட்டகத்தில் பயணித்த அந்த அடிமை சொல்கின்றார். ஆக எவ்வளவு குமிந்து வந்து கடந்தாலும் கூட உலகத்தோடு ஒட்டாத அந்த வாழ்க்கையை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். உலகம் அவர்களுக்கு பின்னால் ஓடி வந்தது. மஸ்ஜித் அக்ஸாவை நெருங்கும் பொழுது அபூ உபைதா அவர்கள் ஓடி வந்து உமர் ரலியல்லாஹுனுடைய கசங்கிய அந்த ஆடையை பார்த்து ஒரு புது ஆடையை கொடுத்த பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஆடையிலா கண்ணியம் இருக்கிறது? அல்லாஹு தஆலா நமக்கு இஸ்லாத்தையும் ஈமானையும் தந்து கண்ணியப்படுத்தவில்லையா? கண்ணியமான கஅபாவுக்கு வலம் வரும் பொழுது நாம் எந்த ஆடையை உடுத்துகின்றோம் என்று அபூ உபைதாவுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போதித்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஜகாத் பணத்தை வாங்குவதற்கு எல்லோரும் தன்னிறைவாக இருக்கின்றார்கள் என்று ஒவ்வொரு மாகாணத்தினுடைய நாட்டினுடைய கவர்னர்களும் பணத்தை திருப்பி அனுப்புகின்றார்கள். அந்த அளவுக்கு பொருளாதாரம் நிறைவு பெற்றதுக்கு காரணம் எல்லோரும் அளவோடும் தேவைக்கேற்பவும் பணத்தை உபயோகித்ததுதான். இஸ்ராஃப் அங்கே இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஜகாத் பணத்தை என்ன செய்வது என்று ஒரு உளவு குழுவை ஏற்படுத்தி ஒவ்வொரு நாடாக சென்று யார் ஜகாத்தை பெற தகுதியானவர்கள் என்று அறிந்து வருவதற்காக ஒரு உளவு பிரிவை அனுப்புகின்றார்கள். அந்த உளவு பிரிவு ஆராய்ந்து வந்து அறிக்கை சொன்னது, எல்லா நாட்டிலும் மக்கள் பூரா நிம்மதி இருக்காங்க, நீங்க அனுப்பின மாகாணத்தினுடைய கவர்னர்களை தவிர. கவர்னர்கள் ஜகாத்து வாங்கிறதுக்கு தகுதியாக இருக்கின்றார்கள் என்று உளவுத்துறை சொல்கின்றது. ஏனென்றால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கவர்னர்களை அனுப்பும் பொழுதே ஆடம்பரமான வாகனத்தில் பயணிக்க கூடாது, ஆடம்பரமான ஆடை அணியக்கூடாது, ஆடம்பரமான உணவு உண்ணக்கூடாது. ஆடம்பரமான வாகனம் என்றால் ஒட்டகம், குதிரை, இதுல பயணிக்க கூடாது, கழுதையில் தான் பயணிக்கணும். ஆக அந்த கவர்னர்களும் சத்திய சஹாபிகளும் எப்படி வாழ்ந்து முத்திரை பதித்திருக்கின்றார்கள் என்பது நமக்கு சரித்திர சான்றாக இருக்கின்றது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையாக வாழ்வதை முஆத் இப்னு ஜபல் அவர்களை கவர்னராக அனுப்பும் பொழுது அவர்கள் பல உபதேசம் செய்ததில் ஈயாக்க வத்தமத்து, உன்னையும் ஆடம்பரமாக வாழ்வதையும் நான் எச்சரிக்கின்றேன், அது நல்லடியார்களுக்கு உண்டான அடையாளம் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாள் முழுக்க தொலிக்கோதுமையினுடைய உணவைத்தான் சாப்பிட்டார்களே தவிர மணிக்கோதுமையினுடைய உணவை அவர்கள் உண்டதில்லை. உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு பசியோடு செல்கின்றார்கள். காய்ந்த ரொட்டியும் வெனிகர் என்ற சிறுகாவும் வைக்கப்படுகின்றது. ஒரு காஞ்ச ரொட்டியும் ஒரு ரசத்தையும் வைத்தா எப்படி இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிஅமல் இதாம், இது சிறந்த ஆணமாயிற்றே, எவ்வளவு அல்லாஹ் தந்ததை எவ்வளவு பொருந்திக் கொள்கின்றார்கள், பாராட்டுகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆக இதற்கு முன்னால் உள்ள கௌமுகள் அழிந்ததற்கு காரணம் வஅஹலக்கனல் முஸ்ரிஃபீன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்ராஃபாக செலவழித்தவர்களை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். தேவையான அளவிற்கு உபயோகிக்க வேண்டும். அது உணவாக இருந்தாலும், உரையாடலாக இருந்தாலும், பார்வையாக இருந்தாலும், உடையாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும். உங்களுக்கு ஒரு அறை, உங்கள் மனைவிக்கு ஒரு அறை, இருவருக்கும் சேர்த்தமான ஒரு அறை, பிள்ளைகளுக்கு ஒரு அறை மார்க்கம் அனுமதிக்கின்றது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அறை மார்க்கம் அனுமதிக்கின்றது. விருந்தாளிக்கு ஒரு அறை மார்க்கம் அனுமதிக்கின்றது. இது அல்லாமல் பூட்டி கிடக்கக்கூடிய அறையானது சைத்தானுக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். எனவே பராரியாக அலங்கோலமாக இருப்பதை மார்க்கம் சொல்லவில்லை, மார்க்கம் நிர்பந்திக்கவில்லை. எந்த அளவிற்கு நீங்கள் அளவோடு செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய குறைந்த அமலை கொண்டு அல்லாஹ் பொருந்திக் கொள்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் செல்வதற்கான அடையாளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை விடுவதுதான் என்று அவ்வளு தஹாபுத்தீனி தர்க்கு சுன்னா, பெருமானாரினுடைய பின்பற்றுதலை பின்பற்றாமல் இருப்பதுதான் மார்க்கம் அழிந்து போவதற்கான அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாரோடு சேர்ந்து ஒரு விருந்தில் கலந்து கொள்கின்றார்கள். பசியோடு இருக்கின்றார்கள், கடுமையான பசி. அந்த பசியோடு அந்த விருந்தில் கலந்து கொண்டு அந்த உணவை உண்ட பொழுது, இது குறித்து நாளை நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நல்ல உணவு கிடைத்தது கூட. அப்பொழுதுதான் இந்த வசனம் இறங்குகிறது, சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். ஒவ்வொரு நிஅமத்து குறித்தும் நீங்கள் கேட்கப்படுவீர்கள். நாம் கடந்த வாரங்களில் 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் கால்கள் நகர முடியாது என்று வாழ்வையும் வாலிபத்தையும் குறித்து சொல்லியிருந்தோம். இப்பொழுது நாம் சொல்ல வருவது, எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய் என்பதற்கு பதில் சொல்லாமல் நாம் நகர முடியாது. அந்த பின்புறத்தினுடைய அந்த ஹதீஸினுடைய பின்பக்கத்தை தான் இன்று நாம் விவரிக்கின்றோம். ஆக எல்லாவற்றிற்கும் ஒரு வரைமுறை இருக்கின்றது. சூரியனுக்கு ஒரு வரைமுறை, காற்றுக்கு ஒரு வரைமுறை, மழைக்கு ஒரு வரைமுறை, பனிக்கு ஒரு வரைமுறை அல்லாஹ் நியமித்திருக்கின்றான். நீங்கள் வரைமுறை தாண்டும் பொழுது அது தன்னுடைய வரைமுறைகளை தாண்டுகிறது. அதிகமான மழை, அதிகமான புயல் காற்று, நீங்கள் முறையை தாண்டும் பொழுது இயற்கை சீற்றங்கள் உண்டாகின்றது என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு விளக்குவார்கள் என்பதற்காக. வாழ்வதற்காக அனுபவிக்கலாம், அனுபவிப்பதற்காக வாழக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தீயவர்களின் அடையாளங்களை பற்றி சூரத்துல் முஹம்மதிலே சொல்லும் பொழுது, வல்லதீன கஃபரு யதமத்தஊன வயகுலுன தஆம கமா தஅகுல் அன்ஆம். கால்நடைகள் போன்று நினைத்ததையெல்லாம் விரும்பியதையெல்லாம் உண்பதக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் இழித்துரைக்கின்றான். ஆசைப்படுவதையெல்லாம் அனுபவிக்க கூடாது. நாம் இன்று எதை உபயோகிக்க வேண்டும், எதை வாங்க வேண்டும் என்று நாம் விரும்ப நமக்கு திணிக்கப்படுகின்றது. அதனுடைய உலக மோகத்தில் தேவையில்லாதவைகளை எல்லாம் நாம் வாங்கி குமிக்கின்றோம். இப்படி நுகர்வு கலாச்சாரம் அதிகமாக இந்தியா பொருளாதாரத்தில் ஏன் பின்தங்கியிருக்கின்றது என்று இந்திய அரசு ஆய்வு செய்தது. அந்த ஆய்வு சொல்கின்றது, இந்திய ஒவ்வொரு குடிமகனும் 100 ரூபாயில் 22 ரூபாயைத்தான் தேவையானதற்கு செலவிடுகின்றான், மற்ற அனைத்தும் அனாவசியமாக அவன் செலவிடுகின்றான் என்று இந்திய அரசினுடைய அறிவிப்பு அறிவிக்கிறது. ஐநா அறிவிக்கின்றது, உலக மக்கள் வீணடிக்கக்கூடிய உணவுகளை சேர்த்தால் இந்த முழு உலகத்திற்கு மாதிரி 2 மடங்கு உலகத்திற்கு உணவளிக்க முடியும் என்று ஐநா தன்னுடைய ஆய்வில் சொல்கின்றது. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குத்தான் எல்லாவற்றிலும் அளவோடும் நிதானமாகத்தையும் கடைபிடிக்க இது நடுத்தரமான உம்மத் என்று சொன்னார்கள். நடுநிலைமையான உம்மத்தாக நாம் ஆக்கப்பட்டிருக்கின்றோம். அதிகமாக செலவழிக்கவும் கூடாது, அதே சமயம் கஞ்சத்தனமும் செய்யக்கூடாது. ஏன், அமல்களில் கூட வரைமுறை தாண்டிவிடக்கூடாது. ஒரு 3 சஹாபிகள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சந்தித்து ரசூலுல்லாஹ்வுடைய அமல்கள் எப்படி இருந்தது என்று கேட்டார். அன்னை ஆயிஷா சித்திகா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் சிறிது நேரம் தூங்குவார்கள், சிறிது நேரம் தொழுவார்கள், ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், சில நாட்கள் நோன்பை விடுவார்கள். அப்பொழுது அந்த 3 சஹாபியும் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். நாம அப்படி இல்லையே, எனவே நான் இரவு முழுக்க நின்று வணங்கப் போகிறேன் என்று ஒருவர் கூறினார். இன்னொருவர் கூறினார், நான் பகல் முழுக்க நோன்பு முடிக்கப் போகிறேன் என்று சொன்னார். இன்னொருவர் கூறினார், நான் திருமணமே முடிக்கப் போவதில்லை என்று. இந்த செய்தி அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் மூலமாக பெருமானாருக்கு தெரிவித்த பொழுது உடனடியாக அந்த 3வரையும் அழைத்தார். உங்களுக்கு என்னிடத்தில் முன்மாதிரி இல்லையா? வரம்பு கடந்து விடாதீர்கள், ஒரு நாள் நோன்பு. அவர்கள் ரொம்ப வற்புறுத்தி கேட்ட பின்பு, ஒரு நாள் நோன்பு வையுங்கள், ஒரு நாள் நோன்பு விடுங்கள், இரவில் சிறிது நேரம் தூங்குங்கள், சிறிது நேரம் தொழ வேண்டும். அமல்களுக்கு கூட எல்லையற்றதாகவும் வரைமுறை தாண்டியதாகவும் அமல்கள் கூட இருக்கக்கூடாது என்றால் நாம் அனுபவிக்கக்கூடியவற்றில் எந்த அளவிற்கு நாம் நிதானமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்கின்றோம். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருந்தார்கள். அபூ தர் அல் கிஃபாரி அவர்கள் மூத்த சஹாபி.
அவர்களை சந்திக்க வரும் பொழுது அவர்களுக்கு மிக பிரமாண்டமான ஒரு விருந்தை ஏற்படுத்தி செய்தார்கள். இந்த விருந்தை பார்த்த அபூதர் அல் கிஃபாரி அவர்கள், இது பைத்தால் மாலுடைய பணமாக இருந்தால் வாந்த சாரிக்கும், நீ திருடன். ஒரு சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியை பார்த்து அபூதர் அல் கிஃபாரி கூறுகின்றார்கள், இது உன்னுடைய பணமாக, உன்னுடைய வாப்பாவின் மூலமாக வந்த உன்னுடைய பணமாக இருந்தால் நீ முஸ்ரிஃப். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின், முஸ்ரிஃபின்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். சாப்பிடாம போயிட்டான். 2 ஆணம் வைத்துக் கொண்டதற்காக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடம் சொன்னார்கள். அவர்கள் அன்றிலிருந்து ஒரு ஆணத்தை குறைத்துக் கொண்டதாக வரலாற்றில் பார்க்கின்றோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாதிபதியாக பதவி ஏற்ற பொழுது அவர்கள் வியாபாரத்திற்கு சென்றார்கள். நீங்கள் வியாபாரத்திற்கு செல்ல வேண்டாம், உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான செலவு இனங்களை பைத்துல் மாலிலிருந்து நீங்கள் பெறுவீர்கள் என்று அதன் மூலமாக பெற்று அவர்கள் மக்களுடைய பணியை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அவருடைய மனைவி ஒரு நாள் ஒரு இனிப்பு பதார்த்தம் செய்து கொடுத்தார்கள். இது செய்வதற்கு எப்படி பணம் வந்தது என்றார்கள். நீங்கள் தரக்கூடிய செலவுகளில் இருந்து நான் மிச்சம் பிடிச்சி இதை செய்தேன் என்றவுடன் உடனே பைத்துல் மாலுக்கு சென்று இந்த அளவிற்கு எனக்கு பணத்தை குறைத்து தாருங்கள், இது எங்களுக்கு மிச்சமா இருக்குது. இப்படித்தான் வாழ்ந்தார்கள். அதனால்தான் அவர்கள் இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தை கொண்டு சோபனமும் சொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி நல்லோர்களின் துஆவாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறக்கூடியது, ரப்பனா இக்ஃபிர் லனா ذுனூபனா வ இஸ்ராஃபனா. பாவங்கள் என்று சொல்லியாச்சு, அதற்கு பின்பு தனிப்பட்ட முறையிலே அல்லாஹ் கூறுகின்றான், எங்களுடைய வீண் விரயங்களை மன்னிப்பாயாக. எனவே அல்லாஹ்விற்கு பிடிக்காத விஷயம் 3 விஷயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி சொல்லப்பட்டது அப்படி சொல்லப்பட்டது என்று யாரு சொன்னான்னு சொல்லாம செய்தியை சொல்லுவாங்க. இப்படி சொல்லிக்கிட்டாங்க, அப்படி சொல்லிக்கிட்டாங்க, இப்படி பேசுறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. இன்னொன்று, நல்ல விஷயமா இருந்தாலும் கேள்வியை அதிகமாக கேட்கிறது, அது எப்படி இது எப்படி என்று. இது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, புகாரியில் இருக்கக்கூடிய ஹதீஸ். கேள்வியை அதிகமாக கேட்பது அல்லாஹ்விற்கு பிடிக்காது. 3வது, தேவையற்ற செலவுகளை செலவு செய்வது. 5 லட்சம் ஹதீஸிலிருந்து ஒரு சாறு பொழிந்து இமாம்கள் தருகின்றார்கள், மார்க்கத்தின் தூணாக அதை வைத்திருக்கின்றார்கள். தருக்கும் ஆலாயானி, தேவை இல்லாததை விட்டு விடுவதுதான். எல்லாவற்றிலும் அது வந்துவிடும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதார புரட்சியை எப்படி ஏற்படுத்தினார்கள் என்றால், நுகர்வு கலாச்சாரத்தை தேவையோடு அனுபவிப்பதற்கு அனுமதித்தார்கள். அதன்படி சஹாபிகள் வாழ்ந்ததின் காரணமாகத்தான் ஒரு மாபெரும் பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தி பிற்காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது இறந்தால் அவருக்கு சொத்து இருந்தால் அந்த சொத்திற்குடைய அனந்தரக்காரர்கள் இந்த சொத்தை அனுபவிக்கட்டும், அவருக்கு கடன் இருந்தால் இந்த அரசு அந்த கடனை அடைக்கும் என்றார். அவ்வளவு தன்னிறைவை உடுத்த வேட்டியோடு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த சஹாபிகள் அந்த அளவுக்கு தன்னிறைவு பெற்றதற்கு காரணம் அளவோடு செலவழித்து நிறைவோடு வாழ்ந்ததுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிய துஆவில் உமின் நஃப்ஸின் லா தஷ்பஹு, போதுமாக்காத நஃப்ஸை விட்டும் பாதுகாப்பு தேடினார். பணக்காரன் யார்? சொத்து சுகங்களை வைத்திருப்பவர் அல்ல, கினன் நஃப்ஸ், போதும் என்ற மனம் இருப்பவர் தான் உங்களில் பணக்காரன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அபரிமிதமாக ஆடம்பரமாக செலவு செய்வதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்கு பிடித்த நல்லடியார்களாக நாம் ஆகுவோம். இபாதுர் ரஹ்மானுல்லதீன யம்ஷூன அலல் ஹர்லி என்று தொடங்கக்கூடிய வசனத்தில் அல்லதீன இதா அன்ஃபகு லம் யஸ்ரிஃபு, அவர்கள் செலவு செய்தால் இஸ்ராஃப் செய்ய மாட்டார்கள், வலம் யக்துரு, அதே சமயம் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள் என்று வசனத்தை நினைவுபடுத்தியவர்களாக, அந்த வசனத்திற்குரியவர்களாக இபாதுர் ரஹ்மானாக நாம் அனைவரும் ஆகுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.